ஓம் நமோ வெங்கடேஷாய். திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். திருமலா ஸ்ரீவாரி கோயிலில் ஜேஷ்ட அபிஷேகம் நடந்துட்டுருக்கு. இன்றைக்கு 2ஆம் நாள் காலையில் அபிஷேகம் நடக்கிறது. எஸ்பிஎஸ் சேனலில் லைவாக டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. சாயந்தரம் மலையப்ப சுவாமி முத்தங்கி சேவாவில் சஹசிர தீபாலங்கார சேவாவில் எழுந்தருளி மாட வீதி உலா வருவார். திருச்சானூர் அலமேலு மங்காப்புரம் பத்மாவதி தாயார் கோயிலில் தெப்ப விழா நடந்துட்டுருக்கு. இன்றைக்கு 3ஆம் நாள். இன்னைக்கு நாளைக்கு 3 நாட்களும் தாயார் தெப்ப உலா வருவாங்க. கீழ் திருப்பதியில் வகலமாதா கோயில் இருக்குது. திருப்பதி பெருமாளோட வளர்ப்பு தாய் அப்படின்னு சொல்லுவாங்க. 7 மலைகளை பார்த்த மாதிரி அவங்களும் ஒரு அழகான மலை மேலே கோயிலாக எழுந்தருளியிருக்காங்க. அங்கே ஜூலை 3ஆம் தேதியிலேருந்து அக்ஷர கோவிந்தம் அன்னப்பிரசன்னம் ஸ்டார்ட் பண்ணுறதா டிடிடியில் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. முதல்ல குழந்தைங்களுக்கு சோறுட்டுறது எழுத வைக்கிறதற்குள்ள அது காலையில் 25 பேருக்கு, சாயந்தரம் 25 பேருக்குன்னு. செவ்வாய்க்கிழமை தவிர மற்ற நாட்களில் இந்த சர்வீஸ் இருக்கும். 1 ஹவருக்கு பிஃபோர் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வேத மந்திரங்கள் சொல்லி ஆசீர்வாதம் செய்து ஒரு கோவிந்தன் கிட்டும் கொடுப்போம் குழந்தைங்களுக்கு. 3 வயசுலேருந்து 5 வயசு இருக்கிற குழந்தைங்களுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கீழ் திருப்பதியில் கொடுக்குற டோக்கன் பற்றின முக்கியமான அப்டேட். நேற்று காலையில் 11 மணிக்கு கொடுக்க ஆரம்பித்தாங்க. 12:30 மணிக்கெல்லாம் தீந்துருச்சு. இன்றைக்கி காலையில் இப்போ 9:30 மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 12,000 கோட்டா ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் பூதேவி காம்ப்ளெக்ஸிலும், திவ்யதர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் 2,000 கோட்டாவும் இன்றைக்கி இப்போது ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. 9:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கொடுக்கறதுக்கு. நேற்று 11 மணிக்கு. அண்ட் டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 18லேருந்து 24 மணி நேரம் ஆகலான்னு சொல்லியிருக்கிறாங்க. பாட்டகங்கம்மா கோயில் வரைக்குமே கியூ லைன் இருக்குது அப்படின்ட்டு டிடிடியில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ சர்வதர்ஷனத்துக்கு பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்குது. இதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. நீங்கள் நாளைக்கு டோக்கன் வாங்குகிற பிளானில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. காலையில் ஒரு 6 to 7 இப்போ சொன்ன இடங்களில் வெயிட் பண்ணிங்கன்னா டோக்கன் கிடச்சிரும். நடைபாதைகளை எந்த டோக்கனும் கொடுக்கறது கிடையாது. அலிப்பிரி காளி கோபுரத்துக்கிட்டே எந்த டோக்கனும் கொடுக்கறது கிடையாது. திவ்ய தர்ஷனுக்குன்னு தனி கியூ கிடையாது. தர்ஷனத்தப்போ ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் வாங்கிட்டு நம்ம வாங்கின அன்றைக்கி 2 நடைபாதைகளை நடந்தும் போகலாம், கார்ஜி பஸ்லேயும் போகலாம். தரிசனம் அடுத்த நாள் தான் இருக்கும். நீங்கள் அலிப்பிரி வழியாக போகிறதா இருந்தால் கூட ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் வாங்கிக்கோங்க. திவ்ய தர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் கொடுக்கறது ஸ்ரீவாரி மெட்டில் தான் நம்ம நடந்து போகணும். அதுவும் அடுத்த நாள் காலையில் 6 மணிலேருந்து அனுமதிப்பாங்க. அப்போ நம்ம நடந்து போகணும். அண்ட் அவசியம் திவ்ய தர்ஷன் டோக்கன்னா 1200வது படிக்கிட்ட இருக்கிற கவுண்டரில் ஸ்கேன் பண்ணிக்கணும். அந்த ரூல் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கனுக்கு கிடையாது. தரிசனம் பொறுத்த வரைக்கும் ஏடிஜிஹெச் சர்க்கிள் தான் ரிப்போர்ட்டிங் பாயிண்ட். 2த்துக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும். 4லேருந்து 7 மணி நேரம் ஆகலாம் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு. டோக்கன் தரிசனத்தில் 300 ரூபாய் தரிசனம், வர்ச்சுவல் சேவா தரிசனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 3லேருந்து 6 மணி நேரம் நம்ம ஜாயின் பண்ணுற டைம் பொறுத்து ஆகலாம். நேற்று நைட்டு திருமலாவில் மழை பெஞ்சது அப்படின்னாங்க. ஸோ தரிசனத்துக்கு போகிறீங்கன்னா கொடை வச்சுக்கோங்க. கீழ் திருப்பதியில் இப்போ ஹெவி க்ரௌடு இருக்கிறதுனால பக்தர்கள் வெயிட் பண்ணுறதை பேஸ் பண்ணி தான் கவுண்டர் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அதன்படி நேற்று காலையில் 11 மணிக்கு ஓப்பன் பண்ணாங்க. இன்றைக்கி காலையில் 9:30 மணிக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க டோக்கன். ஜென்ரலாக கவுண்டர் ஓப்பன் பண்ணுறாங்கன்னா 1.5 மணி நேரத்தில் டோக்கன் தீந்துருது. அப்படி ஒரு வேளை டோக்கன் தீர்ந்துருச்சுன்னா டைரக்ட் சர்வதர்ஷன் தான். அதுலேயுமே டோக்கன் கொடுப்பாங்க. அந்த டோக்கனை வாங்குறதுக்கே ஒரு 4 மணி நேரம் ஆகும். ஆனால் வாங்கிட்டு நம்ம அப்படியே கூட கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கலாம், இல்லை வெளியில் கூட வந்துட்டு அந்த டோக்கனில் ரீஎன்ட்ரி டைம் போட்டிருப்பாங்க. அது பொதுவாக கூட்டம் அதிகமாக இருக்கிற நாட்களில் அடுத்த நாள் தான் இருக்கும். அதுலேருந்து 1 ஹவர் பிஃபோர் லட்டு கவுண்டருக்கு பேக் சைடில் ரீஎன்ட்ரி பாயிண்ட் இருக்குது. அதில் ஜாயின் பண்ணி சுவாமி தரிசனம் பார்க்கலாம். 24 மணி நேரம் வெயிட் பண்ண முடியாதுங்கிறவங்க அந்த மாதிரி கூட பிளான் பண்ணிக்கோங்க. அந்த ரீஎன்ட்ரி பாயிண்ட்டில் டெபாசிட் கவுண்டர் கிடையாது. மொபைல் லக்கேஜுக்கெல்லாம் பிஎஸ்சியில் வச்சுட்டு தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். டெய்லி காலையில் 8 மணி போல் ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டுக்கு ஆல்ரெடி டொனேஷன் பே பண்ணவங்களுக்கு 300 டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் மத்தியானம் 1 மணி வரைக்கும் அவைலபிளாக இருக்கும். அந்த டிக்கெட்ஸ் கூட ஆக்சுவலாக அவைலபிளாக தான் இருக்கும். இன்றைக்கி அது கூட சீக்கிரமாகவே தீர்ந்துருச்சு, மினிமமாக தான் இருக்குது. அண்ட் காலையில் 9 மணி போல் இன்ஸ்டண்ட்டாக தர்ஷன் அண்ட் டொனேஷன் அமௌண்ட் பே பண்ணுற கரண்ட் டேட் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் 500 டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டிங்க. ஓப்பன் பண்ணுறாங்க, சீக்கிரமாக புக் ஆகிடுது. ரூம் இல்லை அப்படின்னா திருமலாவில் டெய்லி கொடுக்குறாங்க ஆஃப்லைனில். சிஆர்வர் ரூம் புக்கிங் ஆஃபீஸில் மட்டும் காலையில் 5 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. க்ரௌட் இருந்தால் 4 மணிக்கு கூட சில டைம் ஓப்பன் பண்ணுவாங்க. நார்மல் டேஸில் 5 மணிக்கு தான் ஆவரேஜாக ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க. ரூம் இருந்தால் மத்தியானமும் கொடுப்பாங்க, சாயந்தரமும் கொடுப்பாங்க. அது அவைலபிலிட்டி பொறுத்து. ஒரு ரூம் வேணும் அப்படின்னா ஒருத்தர் அவங்க ஆதாரோட க்யூவில் நின்னா போதும். ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துட்டு ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிக்கணும். சாவி கொடுக்குறப்ப அவசியம் நம்ம 2 பேர் இருக்கோமான்னு பார்ப்பாங்க.
கன்ஃபார்ம்டாக ரூம் வேணும்னா நீங்கள் காலையிலே போய் க்யூவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழ் திருப்பதினா விஷ்ணு நிவாஸில் மட்டும்தான் ஆஃப்லைன் ரூம்ஸ். இதே ரூல்ஸ் தான் கொடுக்குறாங்க. இதுக்கு ரூம் எடுக்கிறதுக்கு நம்மக்கிட்ட டிக்கெட் இருக்கணுங்கிறதுல தர்ஷன் டிக்கெட். செப்டம்பர் மாதத்தில் வேறு என்னென்ன வழிகளில் சுவாமி தரிசனம் பார்க்கலான்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஹோமம் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுவாங்க ஆகஸ்ட் எண்டு. அண்ட் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் கொஞ்ச நாளைக்கு ஓப்பன் பண்ணாமல் இருக்காங்க. 15ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி வரைக்கும் மோஸ்ட்லி டைம் சேஞ்ச் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ சாயந்தரம் 4 மணிக்கு இருக்குல்ல ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன், அந்த டேஸுக்கு மட்டும் மேபி காலையில் ஒரு 7 மணி போல் டைம் ஸ்லாட் சேஞ்ச் பண்ணி, ஏன்னா பிரம்மோத்சவம் இருக்கிறதுனால ஓப்பன் பண்ணி அது கொடுப்பாங்க. அதை பற்றின அப்டேட் வந்ததும் ஷேர் பண்ணுறேன். கரண்ட் டேட் புக்கிங் கொடுத்துட்ருக்காங்க ஆன்லைனில். அது ஒரு ஆப்ஷனாக இருக்கும். பிரம்மோத்சவத்துக்கு ஓப்பன் பண்ணுவாங்களான்னு தெரியல, பட் மற்ற டேஸ்க்கு ஓப்பன் பண்ணுவாங்க. இன்ஸ்டண்ட்டாக டொனேஷன் அண்ட் தர்ஷன் பே பண்ணுறது. அதுக்கடுத்து நாள் கீழ் திருப்பதியில் கொடுக்குற டோக்கன், டைரக்ட் சர்வ தர்ஷனம், இதெல்லாம் தான் செப்டம்பர் மாதத்தில் சுவாமி தர்சனம் பார்க்கறதுக்கு உண்டான வழிகள். ரூம் கிடைக்காதவங்க என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஆல்ரெடி நான் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. திருமலாவில் ப்ரைவேட் ஹோட்டல்ஸ் கிடையாது. லாட்ஜ் மாதிரியெல்லாம் டிடிடியோட ரூம்ஸ் இருக்கும், இல்லைனா தனியார் மடங்கள் இருக்கும். சில தனியார் மடங்கள் கொடுப்பாங்க. நீங்கள் சென்னையில் இருக்கீங்கன்னா ஆரிய வைசி சமாஜ், குபா சொல்லிட்டுக்கெல்லாம் போய் கால் பண்ணி கூட கேட்கலாம். நம்பர் ஷேர் பண்ணிக்கேன். 1 மந்த்துக்கு பிஃபோர் கால் பண்ணிங்கன்னா இருக்குன்னா நேரில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொல்லுவாங்க. ஒரு 20 ரூபா தான். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டோன்னா எந்த ப்ரைவேட் மட்டுக்குமே அட்வான்ஸாக காசு வாங்க மாட்டாங்க. ஏன்னா ஃபேக் வெப்சைட்ஸ் இருக்குது. டிடிடியில் ரூம் கொடுக்குற மாதிரியேலாம் ஃபேக்கெல்லாம் இருக்குது. அந்த மாதிரிலாம் கொடுத்து ஏமாந்துடாதீங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நேரில் தான் ப்ரைவேட் மட்ஸ்லாம் நம்ம போய் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதை பற்றின டீட்டெயில்ஸும் ஷேர் பண்ணிக்க, செக் பண்ணிக்கோங்க. நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களின் எண்ணிக்கை 81,340 பேர். உண்டியில் சேர்ந்த காணிக்கை 3.76 கோடி. நேற்று முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 44,874 பேர். நேற்று விற்கப்பட்ட லட்டுக்களின் மொத்த எண்ணிக்கை 4.42 லட்சம் லட்டுக்கள். நேற்று அன்னப்பிரசாதம் சாப்பிட்ட பக்தர்களின் மொத்த எண்ணிக்கை 3.31 லட்ச பக்தர்கள். நேற்று மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டவங்க ஸ்ரீவார்மேட்டில் இருக்குது, அலிப்பிரி நடைபாதை, திருமலாவில் நிறைய இடங்களில் டிஸ்பென்சரிஸ் இருக்குது, அஸ்வினி ஹாஸ்பிட்டல் இருக்காங்கலாம் மொத்தமாக சேர்த்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டவங்க 3,916 பேர். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. டைரக்ட் க்யூக்கு க்ரௌட் ஹெவியாக இருக்குது. டோக்கன் கொடுக்குற டைம் நேற்று 11 மணிக்கு கொடுத்தாங்க. இன்றைக்கி இப்போது காலையில் 9:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு நீங்கள் டோக்கன் வாங்குகிற பிளானில் இருக்கிறீங்கன்னா ஒரு 7 மணிக்கெல்லாம் இப்போ சொன்ன கீழ் திருப்பதியில் இடங்களில் வெயிட் பண்ணுங்கள். மறுநாள் தரிசனத்துக்கு உண்டான டோக்கன் கொடுப்பாங்க, கிடச்சிரும். ஒரு 4 to 7 மணி நேரத்தில் சுவாமி தரிசனம் பார்த்துடலாம். நீங்கள் தரிசனத்துக்கு போகிறீங்க, டோக்கன் வாங்குறீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி திருப்பதி பற்றின நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனத்துக்கு போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.